வணக்கம். இது உங்கள் கலை தெய்வீக நேரம். இந்த பதிவில் நாம் வரலட்சுமி விரதம் 2025 எந்த நாளில் வருதுன்னு பார்க்கலாம். மகாலட்சுமி தேவியை வீட்டிற்கு அழைக்கும் நேரம் மற்றும் புனர்பூஜை செய்யும் நேரம் மற்றும் முறைகள் என்னென்னு பார்க்கலாம். கலசம் வைத்து எப்படி வழிபடணும், கலசம் வைக்காமல் எப்படி வழிபடணும் அப்படின்றதையும் தெளிவாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் முதல் முறை மகாலட்சுமி விரதம் மேற்க போகிறீங்க அப்படின்றவங்க முழுமையாக இந்த விரதத்தை எப்படி செய்யணும்னு தெளிவாக பார்க்கலாம். நோன்பு கயிறும் கட்டும் முறை மற்றும் நேரம் என்னன்னு பார்க்கலாம். மகாலட்சுமியின் அருளை பெற்று குடும்ப செழிப்பு, குடும்ப நலன், பெண்களின் நலன், சௌபாக்கியம், ஆஸ்தி, அந்தஸ்து, ஆரோக்கியம், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெற, திருமணம் ஆனவர்களுக்கு கணவனின் ஆயுள் பலம் நீடிக்க, சந்தான பாக்கியம் ஆகியவற்றுக்காக இந்த விரதம் மேற்கொள்ளப்படுது. வரலட்சுமி விரதம் என்பது பண்டைய காலத்துல ஒரு பெண்ணிற்கு மகாலட்சுமி தேவியே எப்படி விரதம் இருக்கணும்னு சொல்லி அருளியதாக புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆடி மாதத்தில் வரக்கூடிய 4ஆம் வெள்ளிக்கிழமை வளர்பிறை அன்று வரலட்சுமி நோன்பு மேற்கொள்ளப்படுகிறது. இந்த வருடம் வரலட்சுமி நோன்பு 8/8/2025 வெள்ளிக்கிழமை அன்று நம்ம வரலட்சுமி விரதம் எடுக்கணும். இந்த வழிபாடு என்பது 3 நாள் முறையா வழிபட வேண்டிய வழிபாட்டு முறை. அதாவது வியாழக்கிழமை அம்பாளை வீட்டிற்கு அழைத்து, வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்து, சனிக்கிழமை அன்று புனர்பூஜை செய்வது என்பது ஒரு வகை. சிலர் வெள்ளிக்கிழமை அன்றே காலையில் அம்பாளை அழைத்து வீட்டிற்குள்ள அழைத்து வெள்ளிக்கிழமை அன்றே வழிபாடும் செய்து, சனிக்கிழமை ஒரு நாள் நம்ம வீட்டில் மகாலட்சுமி தேவி அப்படியே வச்சிருந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு புனர்பூஜை செய்வாங்க. அப்படியும் இல்லாதவங்க வெள்ளிக்கிழமை அன்றே அம்பாளை வீட்டிற்குள் அழைத்து வெள்ளிக்கிழமை அன்றே வழிபாடும் செய்து சனிக்கிழமை காலையிலே புனர்பூஜை செய்துக்கலாம். மகாலட்சுமி வழிபாடை அவங்கவங்க வசதிக்கு தகுந்தாப்புல எப்படி வேணும்னாலும் எடுத்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம், உங்களுடைய சௌகரியம், உங்களுடைய வாழ்க்கை முறையை பொறுத்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த விரதம் எடுக்கலாம். நீங்கள் எப்படி செய்தாலும் மனமாற மகாலட்சுமி தேவியை வேண்டி விரும்பி கேட்கும்போது மகாலட்சுமி தாயார் நமக்கு எல்லா வளன்களும் மற்றும் நலன்களும் தருவாங்க. நீங்கள் இது வரைக்கும் வரலட்சுமி நோன்பு எடுத்ததில்லை, எங்களுக்கு அந்த பழக்கம் இல்லை, எங்கள் மாமியார் அந்த மாதிரி பழக்கம் எதுவும் இல்லை, மாமியார் வீட்லேயும் அம்மா வீட்லேயும், ஆனால் எனக்கு ஆசையாக இருக்குது அம்பாளை வழிபடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களா, கண்டிப்பாக யார் வேணும்னாலும் வரலட்சுமி விரதம் கண்டிப்பாக. மகாலட்சுமி தேவி அருள் யாருக்கு தான் வேண்டாம்? ஐஸ்வர்யங்கள் அனைத்தும் கொடுக்குறவளே மகாலட்சுமி தேவி தான். அவள் அருளை யாரும் வேண்டான்னு சொல்ல போவதில்லை. புதிதாக வரலட்சுமி விரதம் இருப்பவங்களும் கண்டிப்பாக எடுக்கலாம். நீங்கள் இப்போ தான் புதுசாக வரலட்சுமி நோன்பு எடுக்க போகிறீங்க அப்படின்றவங்களும் எளிமையாக படம் வைத்தே வரலட்சுமி விரதத்தை மேற்கொள்ளலாம். இல்லை நீங்கள் ஏற்கனவே படம் வச்சு தான் விரதம் இருக்கீங்க அப்படின்னாலும் அதற்கான முறைகள் என்னென்னு பார்க்கலாம். உங்கள் வீட்டில் கலசம் வைக்கிற பழக்கம் இல்லை மாமியார் அம்மாக்கள்லாம் நமக்கு கலசம் வைக்கிற பழக்கம் இல்லை, அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படி ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னாலும் நீங்கள் எளிமையான படம் வைத்து மகாலட்சுமி தேவியை வேண்டி பூஜை செய்யலாம். இப்போ முதல்ல மகாலட்சுமி படத்தை வைத்து எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் மகாலட்சுமி தேவியோட படம் இருக்கும், கட்டாயம் இருக்கும். நம்ம பூஜை அறையில் இருக்கும். பூஜை அறையிலேருந்து மகாலட்சுமியோட படத்தை எடுத்துக்கோங்க. எடுத்து அதை நல்லா சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் பொட்டெல்லாம் வைத்து அலங்காரம் பண்ணி படத்திற்கு பூ போட்டு அலங்காரம் செய்து, ஒரு வீட்டில் எல்லா வீட்லேயும் ஒரு மணப்பலகை இருக்கும், இல்லை ஒரு ஸ்டூல் மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டூலை நல்லா சுத்தம் செய்து அதில் கோலம் போட்டு அந்த பலகை மேலே மகாலட்சுமி ஃபோட்டோவை வைத்து, வீட்டில் யார் பழுத்த சுமங்கலியாக இருக்காங்களோ, அதாவது மாமியாரோ இல்லை அம்மாவோ அந்த மாதிரி யார் சுமங்கலி வயதில் மூத்த சுமங்கலி யார் இருக்காங்களோ அவங்களிடம் இந்த படத்தை கையில் கொடுத்து வாசலில் போய் நிற்கணும். வாசலில் போய் நின்று மற்றொரு நபர் ஆரத்தி எடுத்து நம்ம மகாலட்சுமி தேவியை வீட்டிற்குள்ளே அழைக்கணும். இந்த வீட்டிற்குள்ளே அழைப்பது என்பது வியாழக்கிழமை அழைக்கிறவங்க வியாழக்கிழமை மாலை நேரத்தில் அழைக்கலாம். அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை காலை நேரம் மகாலட்சுமி தாயை வீட்டிற்குள்ளே அழைக்கலாம். இல்லை நாங்கள் இப்போ பெரியவங்க யாரும் இல்லை, கணவன் மனைவி மட்டும்தான் அப்படி இருக்கும் அப்படின்றவங்க மனைவி கையில் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு வாசலில் போய் நின்றுட்டு கணவர் ஆரத்தி எடுத்து நம்ம வீட்டிற்குள்ளே மகாலட்சுமி தேவியை அழைத்துக்கலாம். அழைத்து மகாலட்சுமி தேவியை வீட்டிற்குள்ளே இந்த படம் வைத்திருக்கோம் இல்லையா, அந்த படத்தோடு கொண்டு கிழக்கு பக்கமாக சாமி அறையிலே ஒரு பக்கமாக அந்த ஃபோட்டோவை வைத்து, உங்களுக்கு வசதிக்கு தகுந்தாப்புல ஒரு டேபிள் போட்டு அதுக்கு தகுந்தாப்புல உங்கள் வீட்டில் எப்படி வசதி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல சாமி ரூமில் கிழக்கு பக்கமாக
மகாலட்சுமி தேவியை எழுந்தருள செய்யணும். நம்ம எந்த வழிபாடாக இருந்தாலும் விநாயகரை வணங்கி தான் வழிபாட தொடங்கணும். விநாயகர் வழிபாடு என்பது முழுமுதற் கடவுளான விநாயகர் வழிபாடு என்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. கண்டிப்பாக நம்ம விநாயகரை வணங்கி தான் நம்ம எந்த காரியத்தையும் தொடங்கணும். ஒரு மஞ்சள் விநாயகர், மஞ்சளில் ஒரு சின்னதாக விநாயகர் பிடிச்சி வச்சாலும் சரி, இல்லை ஒரு சின்னதாக விநாயகரோட விக்கிரமகம் இருந்தால் அதை மகாலட்சுமிக்கு முன்னாடி எடுத்து வைத்து அவருக்கு பூ போட்டு விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு தான் நம்ம அடுத்து மகாலட்சுமியோட வழிபாடு செய்யணும். இந்த ஃபோட்டோவெல்லாம் வைத்துட்டு பூவெல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு அடுத்து நம்ம மகாலட்சுமியோட வழிபாடை மேற்கொள்ளலாம். இப்போது கலசம் வைத்து வழிபடும் முறை என்னென்னு பார்க்கலாம். கலசம் வைத்து வழிபடுறவங்க முதல்ல கலசம் எதில் இருக்கணும் அப்படின்னா எவர் சில்வர் கலசம் மட்டும் வைக்கக்கூடாது. கலசம் பித்தளை, செம்பு, வெள்ளி, தங்கம் அப்படி கூட கலசம் வச்சுக்கலாம். ஆனால் எவர் சில்வர் மட்டும் கலசத்துக்கு பயன்படுத்த கூடவே கூடாது. கலசம் எடுத்து வச்சுக்கிட்டு கலசம் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு கலசத்தை சுற்றி ஒரு மஞ்சள் கலர் நூலால் கலசத்தை சுற்றணும். கலசத்தை சுற்றிட்டு கலசத்துக்குள்ளே சிலர் தண்ணி நிரப்பி வைக்கிற பழக்கம் இருக்கும். சிலருக்கு பச்சரிசி வைத்து வழிபடுற முறை இருக்கும். பச்சரிசி வைப்பது சிறந்தது. அதில் கலசத்தில் ஒரு 3/4 பங்கு பச்சரிசியை வைத்துக்கலாம். பச்சரிசி எடுத்து வைத்துட்டு அதுக்குள்ளேயே கலசத்துக்குள்ளே என்னென்னலாம் சேர்க்கணும் அப்படின்னு பார்க்கலாம். கலசத்துக்குள்ளே மஞ்சள், குங்குமம், எலும்பிச்சை, காதோல கருகமணி, ஜாதிக்காய், ஏலக்காய், மாசிக்காய் இந்த போன்ற வாசனை திரவியங்கள்லாம் வைக்கணும். மகாலட்சுமி தேவிக்கு ரொம்பவே விருப்பமானது. அது கூடவே நாணயங்கள், சில்லற காசு இருக்கும் இல்லையா, வீட்டில் சில்லற காசு வைத்து உங்கள் வீட்டில் தங்கம், வெள்ளி அதெல்லாம் வைக்கலாம். தங்கம், வெள்ளி வைத்து தங்கம், வெள்ளி வைக்க முடியாதவங்க மகாலட்சுமி தாயே அடுத்த வருடத்திற்குள்ள தங்கம், வெள்ளிலாம் அடுத்த வருஷம் வழிபாட்டில் நான் சேர்க்கணும்னு வேண்டிக்கிட்டு உங்கள்கிட்ட இருக்க நாணயங்களை வைத்து இப்போது அந்த கலசத்தில் வைக்க வேண்டிய பொருட்கள் எல்லாமே அழகாக நிரம்பியாச்சு. வைத்ததுக்கப்புறம் அதன் மேலே ஒரு தேங்காய் வைக்கணும். தேங்காயில் நல்ல சந்தனமும் மஞ்சளும் கலந்து தேங்காய் ஃபுல்லாக நல்லா பூசி அந்த தேங்காய்க்கு ஒரு குங்கும பொட்டு வைத்து தேங்காயை கலசத்து மேலே வைக்கணும். மாயிலை சுற்றி வச்சுட்டு கலசத்துக்கு மேலே மாயிலையை சுற்றி வச்சு அதில் தேங்காயை வைத்து நம்ம மகாலட்சுமி தேவியை எழுந்தருள செய்யணும். மகாலட்சுமி தேவியை எழுந்தருள செய்யறதுக்கு உங்கள்கிட்ட அம்பாலோட முகம் இருந்தால் அந்த தேங்காய் மீது அம்பாலோட முகத்தை வைத்து அதுக்கு நல்லா அலங்காரம் பண்ணி உங்களுக்கு என்னென்ன அலங்காரம் தெரியுமோ அவ்வளோ அலங்காரத்தையும் தாய்க்கு பண்ணிட்டு ஒரு பட்டு துணியில் அவளுக்கு வஸ்திரம் இருந்தால் போடணும். அது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. உங்களால் பட்டில் எடுக்க முடியல, பட்டில் செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. வருடம் ஒரு புது துணி எடுத்து மகாலட்சுமிக்கு பட்டு துணி எடுத்து சாத்துறது ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லாதவங்க ஒரு காட்டன் துணியில் மஞ்சள் நிறம் இல்லை சிகப்பு நிறத்தில் முதல் தடவை நீங்கள் செய்யலாம். அடுத்த வருடமே நான் உனக்கு பட்டு துணி எடுத்து சாத்துறேம்மான்னு வேண்டிட்டு ஒரு பட்டு துணியோ இல்லைன்னா ஒரு காட்டன் துணியோ எடுத்து அம்பாளுக்கு நல்லா சுற்றி விட்டு அலங்காரம் பண்ணி உங்களுக்கு தெரிந்தாப்புல நீங்கள் நல்லபடியாக அலங்காரம் பண்ணி கண்ணாடி வளையல் கட்டாயம் இருக்கணும். அம்பாளுக்கு கண்ணாடி வளையல் இருந்தால் கண்ணாடி வளையல் இந்த கலசத்து மேலே வைக்கலாம். இல்லை நீங்கள் படம் வைத்து வழிபடுறீங்கன்னா அதில் கண்ணாடி வளையல் வைக்கலாம். படம் வைக்கிறவங்க துணி வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே அந்த படத்தை சுற்றி துணியை வச்சு கட்டிக்கலாம். கட்டிட்டு அம்பாளுக்கு நல்ல ஜடை பின்னி பூ வைத்து அலங்காரம் பண்ணி நம்ம கந்திஷ்டியே படுற அளவுக்கு அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி நல்லா அந்த கலசத்தை ஒரு மணப்பலகையில் மாக்கோலம் போட்டு கண்டிப்பாக மஞ்சள் குங்குமம் வைத்து அந்த கலசத்தை கொண்டு ஒரு மணப்பலகையில் வச்சு அந்த படம் எப்படி நம்ம வீட்டுக்குள்ளே அழைத்துட்டு வந்தோமோ அதே மாதிரி இதை ஒரு பழுத்த சுமங்கலிக்கிட்ட கொடுத்து வாசலில் போய் நின்று இந்த கலசத்தை ஆரத்தி எடுத்து மகாலட்சுமி தேவியே எங்கள் வீட்டுக்குள்ளே வாமா, எங்கள் வீட்டுக்குள்ளே நிரந்தரமாக தங்கமான்னு நம்ம வீட்டுக்குள்ளே ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே வர வைக்க போகிறோம். வீட்டுக்குள்ளே வர வைத்து உங்கள் வீட்டில் நீங்கள் இதுக்காக கலசம் வைக்கிறதுக்காக மண்டபம் வேறு வச்சுருந்தீங்கன்னா அந்த மண்டபத்தில் மகாலட்சுமி தேவி எழுந்தருள செய்யலாம். அப்படி இல்லைன்னா மணப்பலகை வைத்து
அதில் மாக்கோலம் போட்டு கொண்டால எழுந்தருளை செய்யலாம். கலசம் வைக்கும் திசை வந்து கிழக்கு பக்கமாக வைக்கணும். நம்ம சாமி ரூமில் பூஜை அறையில் எப்படி சாமி வைத்திருக்கோமோ அதே மாதிரி அதே பக்கமாக கலசம் வைத்து இப்போ அம்பாள் அலங்காரம் எல்லாம் நம்ம பண்ணிட்டோம். இப்போ அம்பாளுக்கு வழிபாடு செய்யணும். அம்பாளுக்கு வழிபாடு எப்படி செய்யணும்? அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யணும். இப்போ பச்சரிசி வைத்தோ இல்லைன்னா நீங்கள் பச்சரிசி வைத்தோ இல்லை குங்குமம் வைத்தோ அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனை பண்ண வேண்டிய மந்திரங்கள் கனகதாரா சோஸ்திரம் சொல்லலாம், லலிதா சகஸ்கர நாமம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அபிராமி அந்தாதி, இது ரெண்டுமே உங்களுக்கு கஷ்டமாக அப்படி இருக்குன்னா அபிராமி அந்தாதி பாடலை பாடிக்கிட்டே இல்லை பாட முடியாதவங்க ஒலிக்க செய்து டிவியிலையோ இல்லை மொபைல்லையோ ஒலிக்க செய்து அதை காதில் கேட்டுக்கிட்டே நீங்கள் கூடவே பாடிக்கொண்டு நீங்கள் குங்குமத்தாலேயோ இல்லை பச்சரிசியாலோ அம்பாளுக்கு அர்ச்சனை செய்து வழிபாட தொடங்கணும். அம்பாளுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்துட்டு இப்போ நெய்வேத்தியமாக என்ன வைக்கணும்னு பார்க்கணும் இல்லையா? அம்பாளுக்கு நெய்வேத்தியமாக வடை செய்யலாம், சுண்டல் செய்யலாம், பருப்பு பாயாசம் செய்யலாம், சர்க்கரை பொங்கல் செய்யலாம், இட்லி கொழுக்கட்டை அப்படின்னு ஏதாவது ஒரு இனிப்பு வகைகள் தான் நம்ம மகாலட்சுமிக்கு வைத்து படைக்கணும். காரம் இல்லாத இனிப்பு வகைகள் மட்டும் மகாலட்சுமிக்கு வைத்து செய்யலாம். இதில் எல்லாமே செய்யணும்னு அவசியம் இல்லை. உங்களால் என்ன முடியுதோ அதை செய்யலாம். பழங்கள் நிறைய வைத்து, பழங்களுடைய குவியல் நிறைய வைத்து, என்னென்ன பழங்கள் கிடைக்கிதோ அத்தனை பழங்களையும் வைத்துட்டு ஏதோ ஒரு இனிப்பு சக்கரை பொங்கலோ இல்லை பருப்பு பாயாசமோ ஏதோ ஒன்று வைத்து, வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் இதெல்லாம் வைத்து, மலர்கள் உங்களுக்கு என்ன மலர்கள் கிடைக்குதோ அந்த மலர்கள் எல்லாம் போட்டு, துளசி வில்வம் இருந்தால் இந்த வழிபாட்டுக்கு ரொம்ப சிறந்தது. துளசி வில்வம்லாம் நீங்கள் அர்ச்சனை பண்ணும்போது அதோட கலந்து துளசி வில்வம்லாம் வச்சு மகாலட்சுமி தேவியை வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. கூடவே வெறும் வெள்ளை கலர் நூலில் மஞ்சள் தடவி அதில் ஒரு பீஸ் பூவை கட்டி வைத்து நோன்பு கயிறு, நம்ம நோன்பு கயிறு வீட்லேயே ரெடி பண்ணிவிட்டு இந்த நோன்பு கயிறை கலசம் இருந்தால் கலசம் முன்னாடியோ இல்லை ஃபோட்டோ வச்சு வழிபட்டிங்கன்னா அதை முன்னாடி வைத்துட்டு நல்லா வேண்டிக்கிட்டு நோன்பு கயிறு எடுத்து கட்டிக்கணும். நோன்பு கயிறு எந்த நேரத்தில் கட்டணும் அப்படின்றதுலையும் பார்க்கலாம். நம்ம அம்பாளுக்கு ஆரத்தி எடுக்கணும். அவளுக்கு அவ்வளோ திருஷ்டி இருக்குல்ல, நம்ம கண்ணே பட்டிருக்கோம், அலங்காரம் பண்ணி நம்ம கண்ணே பட்டிருக்கோம். அம்பாளுக்கு நல்லா ஆரத்தி எடுத்து திருஷ்டி கழிக்கணும். இப்போது நம்ம அம்பாளை வழிபட வேண்டிய நேரங்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல அம்பாளை வீட்டிற்கு அழைக்கும் நேரம் வியாழக்கிழமையே வீட்டிற்குள்ள அழைப்பவங்க 7/8/2025 வியாழக்கிழமை அன்று மாலை 6 மணி முதல் 8 மணிக்குள்ள நம்ம மகாலட்சுமி தேவியை எழுந்துருள செய்திடணும், வீட்டுக்குள்ள அழைத்திடணும். அப்படி இல்லை வெள்ளிக்கிழமை நீங்கள் வீட்டுக்குள்ளே அழைக்க போகிறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலையில் 6 மணி முதல் 7:20 வரை, அதாவது 8/8/2025 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 7:20 மணி வரைக்குள்ளால நம்ம அம்பாளை வீட்டிற்குள்ளே அழைத்திடலாம். வழிபாடு செய்ய வேண்டிய நேரம், அனைவருமே அம்பாளை வழிபாடு செய்ய வேண்டிய நாள் மற்றும் நேரம் வந்து வெள்ளிக்கிழமை தான். வெள்ளிக்கிழமையில் காலையில் 9 மணி முதல் 10:20 மணிக்குள்ளே நம்ம இந்த வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லை நீங்கள் மாலை நேரத்தில் செய்ய போகிறீங்க அப்படின்னா மாலை 6 மணி முதல் 6 மணிக்கு மேலே நீங்கள் வழிபாடு எப்போ வேணாலும் செய்யலாம். 6 மணிக்கு மேலே மாலை நேரத்தில் வழிபாடு செய்வது என்பது மகாலட்சுமி தேவிக்கு ரொம்பவே சிறப்பு. அடுத்து புனர்பூஜை செய்ய வேண்டிய நேரம் என்னன்னு பார்க்கலாம். சனிக்கிழமை நீங்கள் புனர்பூஜை செய்ய போகிறீங்க அப்படின்னா 9/8/2025 சனிக்கிழமை அன்று காலை 7:35 மணி முதல் 8:55 மணிக்குள்ளார புனர்பூஜை செய்யணும். அந்த நேரத்தில் பண்ண முடியாதவங்க காலை 10:35 மணி முதல் 12 மணிக்குள்ளார நீங்கள் புனர்பூஜை செய்துக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை புனர்பூஜை செய்கிறவங்க 10/8/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரைக்குள்ளார புனர்பூஜை செய்யலாம். இல்லைன்னா காலையில் 10:45 மணி முதல் 11:45 மணிக்குள்ளார நம்ம புனர்பூஜை செய்யலாம். இந்த நேரங்களில் நீங்கள் எப்படி உங்கள் வசதிக்கு தகுந்தாப்பில் இந்த நேரங்களில் நீங்கள் வழிபாடும் புனர்பூஜையும் செய்துக்கலாம். அப்போது புனர்பூஜை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். புனர்பூஜை அப்படின்றது அம்பாலை அப்படியே நம்ம ஒரு நாள் வைத்திருந்தோம் இல்லையா, இப்போ அந்த புனர்பூஜை செய்ய வேண்டிய நேரத்தில் ஃபோட்டோ வச்சுருந்தீங்கன்னா ஃபோட்டோ, இல்லை கலசம் வச்சுருந்தீங்கன்னா அந்த கலசத்தை அப்படியே கொண்டு போய் நம்ம வீட்டோட சமையல் அறையில் கொண்டு போய் வைக்கணும். சமையல் அறையில் வைத்துட்டு எல்லார் வீட்லேயுமே அரிசி பருப்புகள்னு தானியங்கள் நிறைய நிறைந்திருக்கும் இல்லையா, அரிசி ஒரு பாத்திரத்தில் வைத்திருப்பீங்க, இல்லைன்னா ஒரு மூட்டையில் இருக்கும். அந்த அரிசியில் அந்த அம்பாலை கொண்டு போய் அப்படியே
எடுத்துகிட்டு போய் வைத்து நல்லா நம்ம இனி அம்மா நம்ம இல்லத்தில் எங்கள் இல்லத்தில் எப்போவுமே நீ நிறைந்திருக்கணும், செல்வ செழிப்பு எப்போவுமே எங்கள் வாழ்க்கையில் நிறைந்திருக்கணும் அப்படின்னு நல்லா வேண்டிக்கிட்டு அந்த கலசத்துக்குள்ளே வச்சுருந்தீங்க இல்லையா, அந்த பொருட்கள்லாம் எடுத்து அந்த வாசனை பொருட்கள் ஜாதிக்காய், மாசிக்காய், ஏலக்காய் இந்த மாதிரி வாசனை பொருட்கள்லாம் எடுத்து நம்ம எப்பவும் பணம் வைப்போம் இல்லையா, அந்த பணப்பெட்டிக்குள்ளார அந்த வாசனை பொருட்கள்லாம் எடுத்து வைத்திடலாம். அந்த குப்பைகள் எல்லாம் ஆயிலெல்லாம் காஞ்சி போயிருக்கும், எலுமிச்சையெல்லாம் ஒரு மாதிரி ஆகியிருந்தால் அதெல்லாம் எடுத்து குப்பைகள் சாமி பூஜை அறை குப்பைகள்னு வச்சுருப்போம் இல்லையா, அந்த பூஜை அறை குப்பைகளில் சேர்த்துக்கலாம். தேங்காய் எடுத்து வைத்து தேங்காயில் ஏதாவது ஒரு இனிப்பு செய்து சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த வழிபாடு செய்யறதுனால மகாலட்சுமி தாய் நமக்கு அனைத்து விதமான சகல சௌபாகியங்களையும் தருவாள் என்பது நம்பிக்கை மற்றும் ஐதீகம். இதை வழக்கமாக செய்கிறவங்களுக்கு நன்றாகவே தெரியும். அடுத்தடுத்த வருடம் நீங்கள் படிப்படியாக உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் பொருளாதாரத்திலையும் முன்னேற்றம் என்பது கண்டிப்பாக இருக்கும். மகாலட்சுமி தாய் நமக்கு கண்டிப்பாக எல்லா ஆசீர்வாதங்களையும் அருள்வாங்க. சில பெண்களுக்கு இந்த நாளில் மாதவிடாய் நாளாக இருந்துடலாம். அப்படி மாதவிடாய் வந்துட்டவங்க கவலைப்பட வேண்டாம். அடுத்த வாரம் 15/8/2025 வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் வரலட்சுமி நோன்பு எடுக்கலாம். அப்படியும் தவற விட்டவங்க நம்ம நவராத்திரியில எடுத்துக்கலாம். உங்கள் மனதிற்கும் வீட்டிற்கும் அமைதியும் ஆனந்தமும் நிறைந்திருக்கட்டும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு கட்டாயம் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. கலை தெய்வீக நேரத்துடன் தொடருங்கள். மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.